புதுக்கோட்டை மாவட்டம் கரையாம்பட்டிலேருந்து பேசுகிறேன். எங்கள் அண்ணனுக்கு நாய் கடிச்சு போச்சு. நாய் கடிச்சதில் ஊசி போடாமல் விட்டார். அவன் செக் பண்ண போகையில் ரேபிட்னு சொல்லிட்டாங்க. அதனால் இறந்து போயிட்டார். ஈபியில் தற்காலிகமாக வேலை பார்க்குறாரு. அவங்க குடும்பம் நடுத்தரவில் நிற்கிது. அரசாங்கம் பார்த்து ஏதாச்சும் உதவி செய்யணும்னு கேட்டுக்கிறேன். யார் நாய் கடித்தாலும் அசால்ட்டாக இருக்காம ஊசி போட்டுருங்க, தடுப்பூசி போட்டுருங்க. அந்த பையன் சின்ன பையன்தான், 22 வயசு ஆகுது. அரசாங்கம் பார்த்து ஏதாச்சும் ஒரு உதவி செய்யுமாறு கேட்டுக்கிறேன். எவ்வளோ நாளைக்கு முன்னாடி? ஒரு 5 மாதம் ஆயிடுச்சு. 5 மாதத்துக்கு முன்னால் கடிச்சது. அதை கவனிக்காமல் விட்டார். கவனிக்காமல் விட்டது ஊசி போட சொன்னதுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு போடாமல் விட்டார். வீட்டு நாய் தானே அப்படின்னு. இந்த மாதிரி யாரும் இருந்துடாதீங்க. மக்கள் விழிப்புணர்வு இருப்படி கேட்குறேன். அவர் அறிகுறி என்னென்ன? அவர் அறிகுறி இந்த டீ குடிக்க போகையில் டீ குடிக்க முடியலை. டீயை பார்த்துட்டு திரும்பிக்கிட்டார். இந்த மாதிரி சிம்டம்ஸ் யாருக்கும் வராமல் தடுப்பூசி முன்னாலே போட்டுருங்க. நாய் கடிச்சு பல் பட்டாலோ, வாணியர் பட்டாலோ, நகம் பட்டாலோ ஊசி போட்டுருங்க. யாரும் நிதானமாக இருந்துடாதீங்க. அரசுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறது? அண்ணன் ஈபியில் தற்காலிகமாக வேலை பார்த்தாரு. அந்த வேலையை நிரந்தரமாக அண்ணன் பையனுக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கிறேன்.